வணக்க மக்களே, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வயதுகள் கணக்கு தான் வந்து பார்க்க போறோம். மோஸ்ட்லி டிஎன்பிசி வந்து ரேஷியோ மெத்தட், அதாவது டைம்ஸ், மடங்கு, இவங்களோட வித்தியாசங்களோட கூடுதல் சொல்லிட்டு ஒரு 4-5 டைப் தான் இருக்கு. அதே திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க. ஏஜஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் பக்காவா இருக்கீங்க, கொஸ்டின் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அடிச்சு நொறுக்கிடலாம். ஓகேவா? ஸோ அப்படியே டேரக்டா சம்முள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. தாரணியின் வயது ராணியின் வயதிலிருந்து 3 குறைவு. ஓகேவா? தாரணி's age is 3 less than that of Rani. If Rani age is 18, what are the ratio of Rani's and Dharani? ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லையும் சரி, ஏஜஸ்லையும் சரி, நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது கொடுத்துருக்கிறது தாரணி, அப்புறம் ராணி. ஆனா அவங்க கேட்கறது பாருங்களா, ஃபர்ஸ்ட் ராணி கேட்கறாங்க, அடுத்து தாரணி கேட்கறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணுவோம். தாரணினா நம்ம என்ன எடுத்துக்கலாம், டீன்னு எடுத்துக்கலாம். ராணினா வந்து ஆறுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? தாரணியின் வயது ராணியின் வயதுல இருந்து 3 குறைவு. ராணியோட வயது 18ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ராணியோட வயசு இது 18ன்னா அதுல இருந்து 3 தானே கம்மி. வெரி ஈஸி. அப்ப 18ல 3 போச்சுன்னா எவ்வளவு? 18 3 போச்சுன்னா 15. அவ்வளவுதானே? சிம்பிளி பண்ணுங்க. சிம்பிளி பண்ணா நமக்கு என்ன வந்துருக்கு போகுது? 5 3s are 15, 6 3s are 18. அப்ப தாரணியோட வயசு 5னும் ராணியோட இது வந்து 6 கிடைச்சிருக்கு. ஆனா கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தாரணி, அதாவது ஃபர்ஸ்ட் ராணி மற்றும் தாரணின்னு கேக்குறாங்க. அப்ப R/T கேக்குறாங்க. அப்ப ஆரோட ரேஷியோ என்ன? நமக்கு 6, T வந்து 5. அப்ப 6:5 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சரு. இதை வந்து போட்டு படிங்க. அப்படியே தலையில குத்துருவாங்க பாருங்க. நீங்க கொஸ்டினை ஒழுங்கா படிக்கணும்னா இந்த ஆப்ஷன் படிங்கன்னா 1 மார்க் அவுட். ஓகேவா? ரேஷியோ ப்ரொபோர்ஷனும் சரி, ஏஜஸ்லயும் சரி, கொஸ்டினை நல்லா ஒழுங்கா படிங்க. கொடுக்கறது என்ன கொடுக்குறாங்க, கேட்கறது என்ன கேட்கறாங்க, ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ செகண்ட் சம்ல போய் ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயது. ரீனா உஷான்ட்டாங்க. தற்போதைய வயதுகளின் முறையே 24 மற்றும் 36 வருடங்கள். ஏனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனா, ரீனா உஷா, உஷா ரீனா, உஷாரா அப்படியே கவனிக்கணும். உஷா ரீனா என்னமா அவனோட விகிதம் கேட்கிறாங்க. ஓகே, த பர்சன்டேஜ் ஆஃப் ரீனா அண்ட் உஷா இஸ் 24, 21 இல்ல 24, 36 ரெஸ்பெக்டிவ்லின்ட்டாங்க. அப்ப வாங்க, ரீனா உஷா. ரீனாவோட வயசு 24, உஷாவோட வயசு 36. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? வாட் ஆர் த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் உஷா ராணி 8 years ago? 8 வருஷத்துக்கு முன்னாடி எப்ப என்ன வந்திருக்கும்? 8 கழிச்சு விட்டுருங்க. எனக்கு இப்ப 24 வயசுனா 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். என்ன இருக்கும்? 8 வயசு கம்மியா தான் வந்திருக்கும். கழிச்சு விடுங்க. அப்ப 8 24 8 போச்சுன்னா நமக்கு 16 வரப்போகுது. இதுல 8 போச்சுன்னா நமக்கு 30 28 கிடைக்கும். கரெக்டா? ஸோ ரேஷியோ கண்டுபிடிங்க. 4 டேபிள் அடிக்கலாமா? 4 4s are 16, 7 4s are 28. ஓகேவா? ஆனா கொஸ்டின்ல நம்ம கண்டுபிடிச்சது ரீனா உஷா. கொஸ்டின் என்னமா கேக்குறாங்க? உஷா ரீனா கேக்குறாங்க. உஷாரா கவனிக்கணும். ஓகே, உஷாரா போகணும். உஷா நம்ம உஷா 7, ரீனா 4. 7:4 தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். எப்படி உஷாரா போட மாட்டீங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம்ல போய் B is twice as old as A but half of the age of F ன்னு டைம். ஓகே, இதை அப்படியே ஒவ்வொரு சென்டென்ஸா படிப்போம். பியின் வயது ஏயின் வயதை போல் 2 மடங்கு. ஓகேவா? பியின் வயது, ஒரு நிமிஷம், பியின் வயது ஏவின் வயது போல 2 மடங்கு. ஏவின் வயது போல 2 மடங்குனா 2 times அர்த்தம். இதை சொல்லிட்டாங்க. அடுத்து சொன்னா, ஆனால் எஃப்பின் வயதில் பாதி. ஆனா எஃப்ஓட வயசுல பாதி தான் பின்ட்டாங்க. ஓகேவா? half of the age of F ன்ட்டாங்க. அடுத்து வாங்க. C is half of the age of A. ஓகேவா? C வந்து ஏவோட வயசுல பாதின்னு சொல்லிட்டாங்க. C இன் வயது A இன் வயதில் பாதி. அதான் எழுதிருக்கேன். அடுத்து, ஆனால் D இன் வயதில் 2 மடங்கு. ஆனால் D இன் வயதில் 2 மடங்குட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட், இதில் இளையவர் மற்றும் முதியவர் இணையை காண்க. யாரு சின்ன பையன், யாரு பெரியவன் கண்டுபிடிட்டாங்க இதுல. சோ இந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னா நம்ம தான் வந்து எடுத்துக்கணும். என்ன பண்ணலாம்? ஏக்கு வந்து ஒரு 10 எடுத்துக்கலாமா? ஏக்கு வந்து ஒரு 10 எடுங்க. என்ன ஆகும்? அப்ப ஏக்கு 10னா 10 2s are 20. பியோட வயசு நமக்கு 20 எடுத்துக்கலாம். நம்ம தான் எடுத்துக்கலாம். நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்ப ஏ 10 வயசுனா அதோடைய 2 மடங்கு தான் என்னது? பி வந்து 20 வயசு தானே இருக்கும். அப்ப எஃப்க்கு வந்து பாதி வயசு. அப்ப எஃப்னா இந்த 2 சைடு எடுத்துவாங்க. F equal to 2Bன்னு வந்துடும். கரெக்டா? இவனுக்கு 20னா 20 40 வயசு. அப்ப எஃபோட வயசு நமக்கு 40 தெரிஞ்சிச்சு.
ஓகேவா? இப்ப சி வாங்க. சி வந்து நமக்கு ஏ வச்சு கண்டுபிடிச்சலாமா? ஏவோட வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் 10ன்னு சொல்லிட்டு. அப்ப ஏ ஈக்குவல் டு 2c. அப்ப என்ன வந்துரு போகுது? 2c தானே. சாரி, நமக்கு சியோட வேல்யூ தானே தேவை, ஏவுக்கு தேவையில்லை. சியோட தானே தேவை. சி என்னது? அப்ப சி ஈக்குவல் டு a/2. 10/2 நமக்கு 5ன்றது கிடைச்சிச்சு. ஓகேவா? ஸோ அப்ப ஏபி எஃப்சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டி வேணும். நமக்கு டி தானே வேணும். இப்ப டி ஈக்குவல் டு c/2. அப்ப இவனுக்கு 5னா இவனுக்கு 2.5 இருக்கும் டி. ஓகேவா? இப்ப நீங்களே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்களே. யாரு சின்ன யார் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? கண்டுபிடிச்சா கமெண்ட்டை போடுங்க. யாருப்பா இளையவர்? 2.5 5 40 20 10. இதுக்கு யார் சின்ன பையன்? டி தான். ஃபர்ஸ்ட் சின்னவன் தானே கேட்டிருக்காங்க. அப்ப இளையவர் டி. அடுத்து முதியவர் கேட்கறாங்க. முதியவனா வயசானவன் யாருப்பா? வயசானவர் எஃப். ஓகே, அப்ப டி இஸ்ட் எஃப் தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். எங்க இருக்கு? டி இஸ்ட் எஃப் இங்க பின்னு கொடுத்துருக்காங்க. இது டி ஆப்ஷன் வாலி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டி இஸ்ட் எஃப் தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். புரியுதாங்க? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டா படிச்சு எழுதுங்க. அப்பதான் ஈஸியா போட முடியும். ஓகே, வெரைட்டியா பார்க்க போறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஜுவின் தந்தை வயதானது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கை விட 5 அதிகம் டைம். Raju's father age is 5 years more than 3 times Raju's age. ஓகேவா? ராஜு அவங்க அப்பா ஃபாதர் இருக்காரு. ராஜுவோட வயசு அவங்க என்ன தெரியுமா? தெரியாது. அப்ப ராஜுவோட வயசு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ராஜுவின் தந்தை வயதானது ராஜுவின் வயதை போல் 3 மடங்கு. இவனுக்கு உதாரணத்துக்கு 10 வயசுனா அவங்க அப்பாவுக்கு 30 வயசு தானே இருக்கும். அப்ப 3 மடங்குன்னு எடுத்துனால இவனுக்கு 10னா அவங்க அப்பாவுக்கு அதோட 3 மடங்கு அதிகமா இருக்கும்ன்றாங்க. இவனுக்கு 10, நமக்கு இவன் வயசே தெரியாது, தெரியலனா எக்ஸ் எடுத்துக்கலாமா? அப்ப 3 மடங்குனா 3x. ஓகேவா? 5 அதிகம் டைம் யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு. அப்ப 5 கூட்டிக்கும். ஓகேவா? ஓகே, பக்கா. ஓகே, ராஜுவின் தந்தை வயது 44 எனில் ராஜுவின் வயது என்ன? ஓகேவா? ராஜுவோட வயசு கேக்குறாங்க, ஆனா அவங்க அப்பாவோட வயசு 44 தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த 3x + 5 தான் அந்த 44 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா வேலை முடிச்சு. 3x = 44. 5 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆக போகுது. ஸோ 44 5 போச்சுன்னா நம்ம 39 கிடைக்க போகுது. 3x = so x = 1 3s are 3. How many 3s are 39? 13. அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? அவ்வளவுதானே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தானே, பக்காவா இருக்கே. இவனுக்கு எக்ஸ், இவனுக்கு 3x, இங்க வந்து 5 கூடுதல்ட்டாங்க. 5 years more than டைம்ஸ்னு வந்தா மடங்குங்க. மடங்குன்னு வந்தா இங்க மல்டிபிள்ல போடணும். மடங்கு டைம்ஸ்னு வந்தா மல்டிபிள். 5 years more லெஸ்ன்னு வந்துச்சுன்னா கழிச்சு விட்டுறணும். ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். ராகுல் மற்றும் அருண் போல. ஓகே, முருன்னு கொடுத்துருக்காங்க. ராகுல் மற்றும் அருணின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:7. ராகுல் அருண் உங்களோட வயசு என்னப்பா? 5:7. சரி, 4 ஆண்டுகள் கழித்து, 4 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா எனக்கு இப்போ 10 வயசுனா 4 வருஷம் கழிச்சு எனக்கு 14 வயசுனா ஆகும். அப்ப இது 5 இது 7 கொடுத்துருக்காங்க, 4 வருஷம் அப்புறம். ஓகே, மார்க் பண்ணுங்க. 4 வயதுக்கு கழித்து அடுத்தது அவர்களின் வயதுகளின் கூடுதல் 56. இவனுக்கு தெரியாத வேல்யூ, ஸோ நம்ம 5x எடுத்துக்கலாம், இவனுக்கு 7x எடுத்துக்கலாம். ஓகேவா? 4 வருஷத்துக்கு அப்புறம் இவனுக்கு 4 வருஷம் கூடு. கரெக்டா? இப்போ உதாரணத்துக்கு இவனுக்கு எக்ஸ்ன்றது 1 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 5 வயசுனா 4 வருஷத்துக்கு அப்புறம் இவனுக்கு 9 வயசா மாறும். இவனுக்கு 7 வயசுனா அப்படியே எடுத்துப்பேன். 7 வயசுனா 4 வருஷத்துக்கு அப்புறம் 11 தானே ஆகும். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுனால 7x எடுத்துக்கிறேன். ஸோ +4. ஸோ 4 வயசுனா அருணுக்கும் 4 வயசு ஏறும், ராகுலுக்கும் 4 வயசு ஏறும். ஓகேவா? இது புரியுதா? ஸோ அவங்க 4 வயசுக்கு அவங்களோட கூடுதல் தான் என்ன சொல்லிட்டாங்க? 56 வயசுன்னு. புரியுதாங்க கொஸ்டின்? ஸோ அதான் என்னதான் 56. ஓகேவா? இதோட கூடுதல் தான் 56 அப்படின்னா அவர்களுடைய தற்போதைய வயது என்ன? 4 years later the sum of their ages will be 56 years. What are the present age? கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டுங்க. x கூட்டினா நமக்கு 12x, 4 நாளையும் கூட்டினா நம்மளுக்கு 8 = 56 வரும். கரெக்டா? ஸோ பிளஸ் 8 போச்சுன்னா 12x = 56 - 8.
ஸோ 50ல் 2 போச்சுன்னா 48. ஸோ 12x தான் நமக்கு இந்த 48னா 1 12 12. How many 12s are 48? 48 எத்தனைங்க வரும்? x = 4. அவ்வளோதானே? அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் அது வேற கண்டுபிடிக்குமா? ஓகே, 5x என்னது? 5 4s are 20. இவனுக்கு எக்ஸ்னா 4, 7 4s are நமக்கு 28. அப்போ 20 28 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சா பக்கா பக்கா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், குமாரின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1 கூட்டினால் கிடைப்பது. இதோட நிறுத்துங்க. வெயிட். The product of Kumaran's age 2 years ago and his age 4 years from அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, தமிழ் அப்படி போவோம். குமாரின் தற்போதைய வயது தெரியுமா? நமக்கு தெரியாது. ஸோ தெரியலன்னா நமக்கு எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். குமாரின் தற்போதைய வயதில் 2 மடங்கோடு 1 கூட்டினால், மடங்குன்னு வந்தாலும் நான் மல்டிபிள் போடணும்னு சொல்லிட்டேன். மடங்குன்னு வந்தாலே இது அப்படி 2 போட்டணும். 2 மடங்கோடு 1 கூட்டினால், ஓகே, 1 கூட்டினால் கிடைப்பது குமாரின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. இப்ப எனக்கு 10 வயசுனா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகும்? கழிக்கணும். 8 வயசா மாறுமா? ஸோ இவன் வயசு எனக்கு தெரியாது, எக்ஸ் இருக்கு. அப்போ 2 வயசு கம்மி பண்ணணும். கரெக்டா x - 2 போகணும். கரெக்டாக எனக்கு 10 வயசுனா 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்கும்? 8 தானே இருக்கும். ஸோ எனக்கு தெரியாது, அதுதான் நான் 2 கழிச்சிடுறேன். ஓகே, அடுத்தது அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய, 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் வயதை பெருக்க கிடைப்பது. பெருக்கனா மல்டிபிள். இந்த எக்ஸ் வேற, இது இந்த எக்ஸ் வேறங்க, மல்டிபிளுங்க இது. ஏன்னா டாட் வச்சுக்கோங்க, மல்டிபிள். பிந்தைனா அது கத்துது. ஸோ அவன் வயசு தெரியாது, அது கூட நம்ம 4 கூட்டிக்கணும். ஓகேவா? ஸோ அவனோட வயசு கூட 2 மடங்காய் 1 கூட்டணும்ட்டாங்க. இதுக்கான பெருக்கல் பலன் அதான் இங்கிலீஷ்ல வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. The product of Kumaran's age 2 years ago. 2 years ago. The product of Kumaran's age 2 மைனஸ் பண்ணிடுறேன். And is 4 years from the now ஊட்டாங்க. ஸோ அதை சொல்லிட்டாங்க. From now சொல்லிட்டு 1 more twice is present. அதான் இப்படி சொல்லியிருக்கேன். twice plus 1ன்னு சொல்லிட்டு. இப்போ பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம எக்ஸ் ஸ்கொயர்லாம் போடாம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை பயன்படுத்த போறோம். என்னது? ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். ஏன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இப்படி போட்டு டைம் தான் வேஸ்ட். ஸ்மார்ட்டா யோசிக்கும். ஓகே, யோசிக்கலாம். நீங்க நல்லா பாருங்க, இங்க x - 2 இருக்கு, 2 மல்டிபிள் தானே இருக்கு. இந்த 2 இங்க அப்ளை பண்ணா என்ன ஆகும்? 2 - 2 0 நாளா? அப்ப எல்லாமே 0 ஆயிடுமா? அப்ப இந்த ஆப்ஷன் வரவே வராது. முடிச்சா அப்ப 2 வராது. ஓகே, வேற என்ன வரும்? அப்போ 3 எடுத்து போடுமா? ஸோ இங்கே அப்ளை பண்ணுங்க. 2 3s are 6 + 1 = இங்கே 7 வந்துடுது. ஓகே, 3 - 2 1 கிடைக்கும். 3 தானே எடுத்தோம் நம்ம. இப்போ x = நம்ம 3 எடுத்துருக்கோம்ப்பா. ஸோ 3 + 4 7 கிடைக்கும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு = ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்குது. ஒரு கொஸ்டினுக்கு ஒன்று தான் ஆன்சராக இருக்குது. அப்போ பி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடா ஈஸி. நீங்கள் இதை சால்வ் பண்ணி x² போட்டு டைம் வேஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 7th கொஸ்டின் என்ன பார்த்துருக்கீங்க? கமான். ஏ மற்றும் பி ஆகியவருக்கும் சாரி ஏ இளையவர், ஏ இஸ் younger than பி. 7 times difference between their age is equal to the sum of their age. ஓகே, இது வரைக்கும் எடுத்துங்க. ஏ மற்றும் பி ஆகியோரில் ஏ இளையவர், ஏ சின்ன பையன், பி தான் பெரிய பையன். ஓகே, அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் 7 மடங்கானது. ஃபர்ஸ்ட் யாரு பெரிய பையன்? பி தான் பெரிய பையன், ஏ வந்து சின்ன பையன். அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது. வித்தியாசத்தின் மடங்கானது, மடங்குனாலே மல்டிபிள்ஸ். அதான் சொல்லியிருக்காங்க. ஏ எங்கன்னா இப்படிதானே இருக்கும். இவன் தான் பெரிய பையன், தான் சின்ன பையன். 7 times the difference between 7 times is equal to sum of their age. Sum of their age na b plus a. அவ்வளோதானே கண்ணா? அதான் சொல்லியிருக்காங்க அவர்களின் வயதுகள் கூடுதலுக்கு சமம். ஓகே, இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் தற்போதைய வயதும் 5:3. 12 வருஷத்துக்கு அப்புறம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் தற்போதைய வயதும் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்ப ரேஷியோ நம்ம எப்படி எழுதலாம்?
பி கூட 12 கூட்டிக்க சொல்றாங்க. ஏவோட தற்போது வயதையும் பண்றப்ப நமக்கு என்ன ரேஷியோ வருது? 5:3 வருது. ஓகேவா? ரேஷியோலாம் நான் பையில் எழுதிக்கிறேன். முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? விகிதத்தில் இருப்பின் ஏயின் தற்போதைய வயது கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது ஏவோட வயசு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அதுவும் கிராஸ் பண்ணலாமா? ஸோ கிராஸ் பண்ணினா 3B 3 12s are 36 கிடைக்கும் போது 5A கிடைக்கும். ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இங்க ஒரு ஈக்குவேஷன் எதை சால்வ் பண்ணுங்க? உள்ள மல்டிப்ளை பண்ணா நமக்கு 7B - 7A = A + B இருக்கும். ஸோ மைனஸ் அதுவும் போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 7B = A +, அதாவது மைனஸ் அவங்க போச்சுன்னா ப்ளஸ்னா 8A, அதாவது 8Aன்னு கிடைக்கும். ப்ளஸ் பி இந்த பக்கம் வந்துச்சுன்னா -Bயா மாறிடும். கரெக்டா? ஸோ அப்போ 7 1 போச்சுன்னா 6B = நமக்கு 8Aன்னு கிடைக்குது. ஸோ 2ஆல சிம்பிளை பண்ணால் நமக்கு 3B = 3 இங்க 4Aன்னு கிடைக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எழுதுதாங்க மேட்ரு. இது எழுதிட்டீங்கன்னா அது சிம்பிளிஃபிகேஷன் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான், அடிச்சு நோக்கிக்கலாம். அப்போ 3B = எனக்கு 4B வேணும். கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? ஏ தற்போதைய தானே கேட்குறாங்க. அப்போ நம்ம ஏ தான் வேணும். அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் ஏன்னு மாற்றணும். எனக்கு பிஏ இருக்கக்கூடாது. எனக்கு இந்த ஈக்குவேஷன்ல பிஏ தெரியக்கூடாது, பிஏ இருக்கக்கூடாது. அப்போ தான் எனக்கு ஏவோட வழி கண்டுபிடிக்க முடியும். 3Bனா நமக்கு என்ன தெரியும்? ஏன்னு தெரியும், 4Aன்னு தெரியும். சப்ஸ்டிட் பண்ணலாமா? 3Bனா எனக்கு 4Aன்னு தெரிஞ்சிச்சு, அதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3Bக்கு பதிலாக நம்ம 4Aன்னு தெரியும். ப்ளஸ் 36 = 5Aன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 5A ப்ளஸ் எதுவும் போச்சுன்னா மைனஸ் 4A = என்ன வருது? அப்பா வருது. ஒன்றும் இல்லை. அப்படியே கரெக்டாக தான். ஒன்றும் இல்லை. இங்கே 5Aன்னு இருக்கா, இங்கே 36 இருக்கு, இங்கே 5Aன்னு இருக்கு. ப்ளஸ் எதுவும் போச்சுன்னா -4Aன்னு ஆகிட போகுது. அப்போ 36 = A. அப்போ ஏவோட தற்போது வயசு 36. ஆப்ஷன் பி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான், முடிச்சு. ஓகே பக்கா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா சொல்றாங்க? 8th கொஸ்டின்ல, if the ratio of father's age to his son's age is 4:1, the product of their age is 196, then the ratio of their age is after 5 years what will be அப்படின்னு டைம். தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் வித்தியாசம், வயது விகிதம் 4:1. மேலும் அவர்கள் இருவர்களின் வயதுகளின் பெருக்கல் தொகை 196. ஃபர்ஸ்ட் இதை போடுவோம். யார் அது? ஃபர்ஸ்ட் வந்து தந்தை, ஃபாதர், அடுத்து சன். அவனோட ரேஷியோ வந்து 4:1 கொடுத்துருக்காங்க. ஓகே, அவனோட பெருக்கல் தொகைன்ட்டாங்க. அவனோட வயசு நமக்கு தெரியாது. நான் ரேஷியோனா டம்மின்னு சொல்லியிருக்கேன். அப்ப 4x × 1x பெருக்கல் குலம் தான் 196ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 4s are 4, x × x x² = 196. ஸோ 4 டிவைட் பண்ணுங்க. 4 4s are 16. பேலன்ஸ் 3 இருக்கு. ஸோ 36னா 9 4s are 36. அப்போ x² = 49 அப்படின்னா x என்னது? 7. ஓகேவா? என்ன சார் டக்குன்னு 7 இல்லையா அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ண என்ன நமக்கு? 7 4s are நமக்கு 28ன்னு தெரியும். 1 7s are 7ன்னு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 4:1. இல்லை சார் 4:1 ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இருங்க, எனக்கு கொஸ்டினே முடியல போல. இருங்க. 5 வருடம். ஓகேவா? 5 வருடத்துக்கு பின்னர் அவர்களின் இருவரின் வயது விகிதம் கேட்குறாங்க. இன்னும் 5 வருஷம், இதோட முடிக்காம இன்னும் 5 வருஷம் வரை கேட்குறாங்க. இவனு இந்த டிஎன்பிசிய. ஸோ இப்போ 28 7 இருக்கு. இது கூட 5 கூட்டுங்க. 28 5 கூட்டா நமக்கு என்ன வந்துட போகுது? 33 வரப்போகுது. இது கூட 5 கூட்டினா நமக்கு 12 வரப்போகுது. கரெக்டா? ஸோ 3 டேபிள் அடிச்சா நமக்கு 11 கிடைக்கும். 4 3s are 12. அப்போ 11:4. சி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவாங்க? புரிஞ்சிச்சா? ரொம்ப ஈஸி தான். அவரோட ரேஷியோ எழுதிட்டோம். பெருக்கல் பண்ணதும் 2 மல்டிப்ளை பண்ணோம். x² ஆச்சு, 7 கிடைச்சிது. பர்சன்டேஜ் போடுறப்ப நமக்கு 28 7 கிடைச்சி. ஆனால் அவங்க பர்சன்டேஜ் கேட்கல. இங்கே தான் டிஎன்பிசி ட்விஸ்ட் வைக்கிறாங்க. இதோட முடிச்சிருந்தாலே முடிச்சுட்டு இருக்கலாம். அதுல இன்னும் 5 வருஷம் அப்புறம் என்னன்னு கேட்டால 5 வருஷம் கூட்டு அதுக்கான ரேஷியோ போடுறப்ப 11:4 வந்து. ஓகே, 5 வருஷம் கேட்கலன்னா நமக்கு 4:1 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2015 மற்றும் 2023
ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் விகிதம் முறைய 1:4 மற்றும் 3:8. ஓகே ஓகே, இது வரைக்கும் இருக்கும். The ratio of the age of son and his father is 2015 and 2003 வந்து இந்த ரேஷியோ இருக்குன்றாங்க. ஸோ அப்போ 2015 1:4 இருக்கு. 2023 3:8 இருக்கு. சன்னு சாரி ஸோ 2015 2023 சன்னு ஃபாதர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2010 என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்குமான இடைப்பட்ட வருஷத்தோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 8. கரெக்டா? ஸோ நான் இது நான் ரேஷியோல சொல்லியிருப்பேன். ரேஷியோல என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த மாதிரி வரப்ப இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இதுக்கான டிஃபரன்ஸ், ரேஷியோட டிஃபரன்ஸ் 2 ஈக்குவல். இங்க பாருங்க, நமக்கு என்ன வருது? இங்க பாருங்களேன், இங்க நமக்கு இதோட டிஃபரன்ஸ் 2 கிடைக்குது, இதோட டிஃபரன்ஸ் 4 கிடைக்குது. இது ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு. இப்போ சேமா இல்லை என்ன சார் பண்றது அப்படின்னா, இது ஒரு ட்ரிக் இருக்கு, நல்லா சொல்ல நோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைம்ல இது ரெண்டும் சேமா வரல அப்படின்னா, இது ரெண்டுக்கும் பாருங்க, 4க்கும் 1க்கும் வித்தியாசம் எத்தனை இருக்கு? 3. 3க்கு 8க்கு வித்தியாசம் எத்தனை இருக்கு? 5. ஓகேவா? இங்க 5 இருக்கு, இந்த 3 இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 5 இதால பெருக்கணும், மேல இதால பெருக்கணும். ஸோ 1 5 are 5, 4 5 are 20. ஓகே, அதே ஆப்போசிட்ல பண்ணணும். இதுக்கான வித்தியாசம் இங்க வரப்ப இதை மேல பண்ணிடணும், இதை கீழே பண்ணிடணும், அவ்வளவுதான். ஸோ இங்க 3 இருக்கா? 3 3s are 9, 3 8s are 24. இப்ப பாருங்க டிஃபரன்ஸ் கரெக்டா வரும். 9ல 5 போச்சுன்னா 4, 20ல 4 போச்சுன்னா 4. அப்ப இந்த 4x தான் இந்த 8 வருஷம் அப்படின்னா, எக்ஸ் நமக்கு என்ன தெரிஞ்சிட்டு போகுது? 2 தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இப்ப 2010 கேக்குறாங்க. இப்ப 2015னா ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சிச்சா பாருங்க. 2015 2023 ரெண்டுக்குமான வித்தியாசம் 8 வருஷம். 8 வருஷம். இது ரெண்டும் சமமா இருக்கணும். ஆனா இல்ல, அந்த டைம்ல இதுக்கான வித்தியாசம் பார்க்கணும். இங்க 3 கிடைச்சிருக்கு, 5 கிடைச்சு. ஏன் இந்த ரேஷியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்ப பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். அப்படியே ஆப்போசிட்ல பண்றோம். ஆப்போசிட்ல பண்ணிட்ட பிறகு இந்த 4 வருஷம் தான் இந்த 8 அப்படின்னா எக்ஸ்ன்றது 2 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்ப இந்த 4 வருஷம்ன்றது இங்க கிடைச்சதா, இங்க கிடைச்சதா? 4xன்றது இங்க தான் கிடைச்சிருக்கு. நமக்கு இது தேவையில்லை, இது அப்படியே தூக்கிடுங்க. இது நமக்கு தேவை இல்லை. ஓகேவா? இப்ப என்ன பண்றோம்னா 2010 கேக்குறாங்க. ஓகேவா? எங்கது 2010 கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 2015 தானே இது 2023. ஸோ அப்ப 2015 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 5 2s are 10 கிடைக்கும். இங்க பண்ணா 2 2 2 40 கிடைக்கும். இது என்னது? 2015. ஓகேவா? 2015 அவங்களோட 10 வயசு 40 வயசு. ஆனா அவங்க என்ன கேட்காங்க? 2010. அப்ப 5 வருஷம் பின்னாடி போகும். இப்ப 2020 நீங்க 20 வயசுனா 2015 எனக்கு என்ன வயசா இருக்கும்? 15 வயசு. 15 வயசு, அவ்வளவுதான். இப்ப 2015 10 வயசுனா 2010 அவனுக்கு 5 வயசு மைனஸ் பண்ணி விட்டுருங்க. மைனஸ் பண்ணா என்ன வந்து போகுது? 5 வருது, இங்க 35 வருது. அப்ப தந்தை அவர்களுக்கு கூடுதல் கேட்கிறாங்க. ஓகேவா? எங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்றாங்க. ஸோ அப்பாவையும் பையனையும் ஆட் பண்ணா நமக்கு 40 கிடைக்கும். ஓகேவா? ஆட் பண்ணா நமக்கு 40. அப்ப ஆப்ஷன் ஏன் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். அவங்க ரேஷியோ கேட்கல. இது ரெண்டுத்துக்குமான கூடுதல் கேட்கிறாங்க. அப்ப 35 5 கூட 40 தானே? 40 தானே? அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் 40 இஸ் த ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தந்தை, தாய், குழந்தை. ஓகேவா? ஃபாதர், the average age of family consists of father, mother, child is 20. அவர் அப்பா, அம்மா, குழந்தை அவங்களோட குடும்பத்தின் சராசரி வயது 20ன்றாங்க. ஆவரேஜ் 20ன்னு சொல்றாங்க. 7 ஆண்டுகளுக்கு பிறகு, 7 வருஷத்துக்கு அப்புறம், ஓகேவா? 7 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தையின் வயது 11 எனில் குழந்தை பிறப்பதற்கு முதல் நாள் சராசரி வயது என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சூப்பர், ஒரு தரமான கேள்விங்க, சூப்பரான கேள்வி. இந்த வருஷம் நல்லா கவனிங்க. ஃபாதர், மதரு, அந்த பையன் பேபி பாய் இவங்களோட சராசரி 3த்தையும் கூட்டி 3ஆல டிவைட் பண்றப்ப எனக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் தான் என்ன சொல்லிட்டாங்க? 20ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இவங்களோட வயசு என்ன பண்ணோம்? இந்த 3 அந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க. அப்ப ஃபாதர்,
மதரு, அந்த பையனோட வயசு வந்து 60 கிடைச்சிருக்கு. இவங்க மூணு பேரோட வயசை கூட்டுறோம். இவங்க 3 பேரோட வயசை கூட்டினா 60 கிடைக்கும். இது எப்படி வேணா இருக்கும், 40, 20, 10 கூட இருக்கலாம், 40, 15, 5 கூட இருக்கும். அது எப்படி வேணா இருக்கும். ஆனா இவங்களோட வயசு வந்து 60, இவங்களோட சராசரி 20. இது புரிஞ்சிச்சா? எது வயசு, எது சராசரி, எது ஆவரேஜ், எது ஏஜ்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையனோட வயசு 11ன்ட்டாங்க. இது வந்து பிரசன்டேஜ், இது வந்து தற்போதைய வயசு. இப்ப 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த பையனு கூட 7 வயசு கூட்டுறோம் அப்படின்னா நமக்கு 11 வயசு இருக்கு. அப்படின்னா அந்த பையனுக்கான வயசு என்னது, 11 7 போச்சுன்னா 4 வயசு. பிரசன்டேஜ் 7 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு 11 வயசுனா இப்போ அவனுக்கு என்ன வயசு, 4 வயசு தானே இருக்கும். ஏன்னா 4 வயசு கூட தான் 7 வயசு கூட்டினா 11 கிடைக்கும். பேசியாவே நமக்கு தெரிஞ்சு தானே. அப்ப இங்க அந்த பையனோட வயசு என்னது, 4 வயசு. அப்ப அவங்க அப்பா அம்மாவுக்கான வயசு என்னவா இருக்கும், 60 வரணும்னா 56 தானே இருக்கும். இது அந்த பாப்பா, அந்த பேபி பாய்க்கு இது அவங்க அப்பா அம்மா கூட கூடுதல், தனித்தனியா இல்ல, அவங்க 2 பேரும் சேர்த்து பிரசன்டேஜ் தெரிஞ்சிச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா குழந்தை பிறப்பதற்கு முதல் நாளில் சராசரி வயது அப்படின்னு என்ன அர்த்தம், இன்டைரக்டா என்ன சொல்றாங்க, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவோட சராசரி வயசு கேட்றாங்க. குழந்தை பிறப்பதுக்கு முன்னாள்னா என்ன அர்த்தம், அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் வயசு கேட்றாங்க. அவ்வளவுதானே. அப்ப பிரசன்ட்ல அந்த பையனுக்கு 4 வயசுனா 4 வருஷத்துக்கு முன்னாடி தானே அவன் பிறந்திருப்பான். 4 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க அவன் பிறந்திருப்பான். அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவோட வயசோட கூடுதல் என்னவா இருக்கும், 56 தானே இருக்கும். அப்பதானே அந்த பையன் பிறந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் 60 மாறும். ஓகேவா? அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடினா இதுல 4 கம்மி பண்ணி 52ன்னு போட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதுதான் தப்பு. இப்படி நீங்க யோசிக்கிறீங்கன்னா நீங்க நினைச்சதே தப்பு. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கும் 4 வயசு கம்மி பண்ணோம், அவங்க அம்மாவுக்கும் 4 வயசு கம்மி பண்ணோம். 2 பேருமே வயசு கூடும்ல. அது என்ன அப்பாவுக்கு மட்டும்தான் கூடுமா? உங்களதான் கேக்குறேன், அவங்க அப்பாவுக்கு மட்டும் தான் கூடுமா, அவங்க அம்மாவுக்கும் தானே கூடும். 2 பேருமே 4 வயசு கூடுங்க 4 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப என்ன பண்ணோம், 8 ஆள இங்க மைனஸ் பண்ணோம். ஏன்னா 2 பேர் வராங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் 8 ஆள கழிக்கணும். ஓகேவாங்க, புரியுதாங்க உங்களுக்கு கான்செப்ட்? நீங்க வந்து இந்த தப்பு தான் பண்ணீங்க, அதனால நான் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இவங்க அப்பாவுக்கும் 4 வயசு கம்மியாகணும், இவங்க அம்மாவுக்கும் 4 வயசு கம்மியாகணும். அப்போ -8 பண்ணி விட்டீங்கன்னா 48 கிடைக்கும். ஓகேவா? அவங்க 2 பேரும் கூடுதல் 48. என்ன சார் 48 ஆப்ஷன்லயே இல்லை, என்ன சார் பண்றது அப்படின்னா, இருங்க வெயிட் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தை பிறக்கும் முதல் நாளே சராசரி வயது கேட்கிறாங்க. சராசரி இந்த 42னா 2, அப்ப 2த்தையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணணும். சராசரினா தானே பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணா நமக்கு 24 கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இந்த கொஸ்டின் நேரோட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது ஒரு தரமான சம்மு, கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ட்விஸ்டடான கேள்வி கேட்க. அவங்களோட சராசரி கொடுத்தாங்க, 20ஆல பண்ணோம். அந்த பையன் வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் 16 வயசுனா இப்ப 4 வயசு. அப்ப இவங்களோட வயசு மொத்த கூடுதல் வந்து 60னா அந்த பையனுக்கு 4 வயசு இருக்கும். அப்ப அவங்க அம்மா போட வயசு வந்து 56. அவங்க என்ன கொஸ்டின்ல கேக்குறாங்க, அந்த பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி பிறப்ப அப்பாவுக்கும் 4 வயசு ஏறி இருக்கும், அம்மாவுக்கும் 4 வயசு ஏறி இருக்கும். அதை கம்மி பண்ணோம்ல. அப்ப இந்த 56ல இருந்து 8 கழிச்சு விட்டா 48. இதான் அவங்க அம்மாவுக்கான அவங்க அந்த பையன் போறதுக்கான வயசு. இவங்க 2 பேரும் கூடுதல். அவங்க சராசரி தான் கேக்குறாங்க. அப்ப இது 2ஆல் டிவைட் பண்ணா சராசரி. ஓகே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கையும் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது அருணின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதுன்னு டைம். என்ன சார் இது இவ்வளவு பெருசா போகுது? The product of Arun age 2 years ago and his age 3 years from now is 3 less than thrice his present age. What is his percentage அப்படின்றாங்க. ஓகேவா? அருணின் தற்போதைய நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அருணின் தற்போதைய தெரியாது. 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் ஓகே கிடைப்பது அருணின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. அருணின் 2 ஆண்டுகள். இப்ப எனக்கு 10 வயசுனா 2 கழிக்கணும். அப்ப எனக்கு எக்ஸ்னா அதை 2 கழிச்சணும். கரெக்டா? அருணின் 2 ஆண்டுகளுக்கு முந்தையனா முன்னாடி, அப்ப -2 பண்ணிக்கணும். ஸோ 3 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க. அப்ப மல்டிபிளிகேஷனா இங்க டாட் வைக்க போறோம். ஸோ 3 ஆண்டு x + 3 3 ஆண்டுகள் பெருக்க அப்படின்னா x + 3
சமம்னா அப்ப கேட்குறாங்க. இந்த சம் நீங்களே போட்டுடலாம். இதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்ஷன் விஷயம் மெத்தட் சொல்லணும் இல்லையா? ஸோ சால்வ் பண்ணுங்க. ஸோ சால்வ் பண்ண என்ன வரும் நமக்கு, 3 எடுத்து போடுவோமா? ஸோ 3 எடுத்து போட்டோம்னா நமக்கு 3 - 2 1 கிடைக்க போகுது. 3 + 3 9 கிடைக்க போகுது. சாரி, 3 + 3 6 கிடைக்கும். மல்டிப்ளைல ப்ளஸ் இங்கே 3 போட்டோம் அப்படின்னா நமக்கு 3 3 சார் 9, 9 - 3 6. அப்போ 6 = 6 கிடைச்சிச்சு. ஆப்ஷன் ஏன் அந்த கொஸ்டின் சரியான ஆன்சர். ஒரே ஆப்ஷன்லேயே முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த ஈக்குவேஷன் எழுதுதாங்க முக்கியம். இந்த ஈக்குவேஷன் எழுதுறோம்ல, இதான் முக்கியம். ஓகே, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 வருடங்களுக்கு முன் 5 நபர்கள் கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது 17. ஓகே, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பின் குடும்பத்தின் சராசரி வயது அதேதான். அந்த வடிவேலு கீழே இருந்தோடனே அதேதான் கீழே வச்சு வரதே இல்லை அப்படின்ற மாதிரி அதேதான். எனில் அந்த குழந்தையின் தற்போதைய வயது கேட்கிறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி 5 அந்த ஒரு ஃபேமிலியில 5 பேரோட சராசரி வயதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5 பேரோட 5 பேருன்றது நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், எக்ஸ் ஒய்ன்னு எடுக்காம 5 பேரோட 5த்தையும் கூட்டி அந்த 1 போடாம 5% 5த்தையும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்றப்ப எனக்கு 17 கிடைக்குது. 5த்தையும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணப்போ 17 கிடைக்குது. அந்த 5 பேர் தான் நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டேன். புரியுதா? ஸோ அப்போ அந்த 5 பேரோட வயசு என்னது நமக்கு, இதை மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ 17 × 5 என்ன வரும், டக்குன்னு சொல்லுங்க. 85 சொல்லலாமா? எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, நமக்கு 20 × 5னா நமக்கு 100 தெரியும். அப்போ அதில் 3 தானே கம்மி, அப்போ 15 கம்மி பண்ணி விட்டுருங்க. 100ல் 15 போச்சுன்னா 85. அப்போ அந்த 5 பேரோட வயசு 5 பேரோட கூடுதல் வயசு 85. அததான் ஆவரேஜ். இந்த விஷயத்துல உங்களுக்கு எது ஆவரேஜ் எது வயசுன்னு தெரியணும். இந்த 5 பேரோட கூடுதல் 5 தான் 85 அப்படின்னா அதுக்கான ஆவரேஜ் தான் 17 கிடைச்சிருக்கு. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இப்ப என்ன இருக்கும், பர்சன்டேஜ். இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்றாங்க. ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அப்ப இவங்க என்ன ஆகும், ஒருத்தருக்கு 3 வயசு கூடும். ஒரு நபருக்கு 3 வயசு கூடுச்சுன்னா 3 3 3ன்னு 5 பேருக்கு கூடுமா? அப்ப 15 கூடும். கரெக்டா? ஸோ 3 + 3 + 5 பேருக்கு போட்டீங்கன்னா 5 3 15. அப்ப அவங்களுக்கான 5 பேருக்கான என்னவா இருக்கும், வயசு எவ்வளவு இருக்கும், 100 கூடுது. ஓகேவா? அந்த 5 பேருக்கான வயசு 5 பேரோட வயசு கூட்டினா நமக்கு 100ன்னு வரணும் 3 வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா குழந்தை பிறக்குது. கரெக்டா? ஸோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த பின் குடும்பத்தின் சராசரி வயதும் அதேதான். சராசரி அதேதான். இப்ப 5 பேரோட வயசு 100. 3 வருஷம் கழிச்சு இப்ப ஒரு குழந்தை பிறகுது. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்களோட வயசு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஒரு குழந்தை பிறகுது, அது தெரியாத நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கான சராசரி என்னவா இருக்குன்னா 17 அப்படியேதான் இருக்கு. 5 பேர், இது 5 பேருக்கு 100 அப்படின்னா அந்த பாப்பாவோட வயசு தெரியாது. ஓகே, அதை ஒய்யில் வச்சுக்கிறேன். இப்ப நமக்கு எத்தனை பேர் மொத்தம், 6. அப்ப 6த்தையும் கூட்டி 6ஆல் டிவைட் பண்ணுவோம். புரியுதாங்க? 6த்தையும் கூட்டி 6ஆல் டிவைட் பண்ண பாப்பாவோட வயசு தெரியாது. அப்ப 6த்தையும் கூட்டி 6ஆல் டிவைட் பண்றப்ப அதேதான் ஆவரேஜ் அதேதான். அந்த பாப்பாவோட வயசு கேட்கிறாங்க. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி விடுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணா 17 10 + 7 பிரிச்சுக்கலாமா? ஸோ 10 6 60, 7 6 6 6 30, 7 6 42. ஸோ அப்போ 102 கிடைக்குது. நமக்கு 102 கிடைக்குது. 102 கிடைக்குது. அப்போ 100 + y = 102, y = 100 - 100, 102 - 100 2 கிடைக்குது. ஓகேவா? 2 கிடைக்குது. அப்ப அந்த குழந்தையோட வயசு 2 வருஷம். ஆப்ஷன் சி தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ உங்களுக்கு இதாங்க புரியுது. ஏன் இந்த 15 புரியுதா? ஒரு நபருக்கு 3 வருஷம் ஏறுதுன்னா 5 பேருக்கு 15 வயசு ஏறும். இந்த 85 அவங்களுக்கான 5 பேரோட வயசு. அதான் நான் எக்ஸ்ன்னு வச்சிட்டேன். 5 பேரோட கூடுதல் தான் 85. 3 வருஷத்துக்கு அப்புறம் 5 பேரோட வயசுக்கான கூடுதல் 100. ஒரு குழந்தை பிறக்குது, அதான் 6ன்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரேஷியோ. இது நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். ஓகே, போடாம பரவாயில்ல. ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? என்ன சொல்றேன் கொஸ்டின், ரேஷியோ தான் பரவாயில்ல ஒன்று வச்சுட்டு இருக்காங்க போல நம்ம டைப்பிஸ்ட்டு. 15%, இப்போ 40%. கிராமத்தில் மொத்தம் 900 பேர் இருக்காங்க அப்படின்னா மென்னு, உமனு, சில்ட்ரன் இதுக்கான ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சில்ட்ரன் 15% இருக்காங்க. சில்ட்ரன் 15, உமன் 40% அப்படின்னா மிச்சத்தில் 55 பேர் இருப்பாங்க. ஸோ சிம்பிளை பண்ணி என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் கரும். ஸோ 14வது கேள்வி, இதுதான் லாஸ்ட் கேள்வி போல. ஓகே முடிச்சு. ராமனின் வயது அவருடைய 2 மகன்களினுடைய
வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. ஓகேவா? ராமனோட வயசு நமக்கு தெரியுமா? தெரியாது. ராமனோட வயது அவருடைய 2 மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. ஸோ என்ன பண்றேன்னா, அவனோட 2 பசங்களும் நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். 2 பேரையும் சேர்த்து நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். 3 மடங்குன்ட்டாங்க. ராமனின் வயது அவங்க 2 பசங்களையும் சேர்த்து 2 பர்சனையும் சேர்த்து நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அவனோட 2 பசங்களோட கூடுதலை சேர்த்து 3 மடங்குன்ட்டாங்க. ஓகே, இதோட வச்சுப்போம். Raman's age is 3 times the sum of their age of his 2 sons. After 5 years, his age will be twice the sum of the age of his 2 sons. Then the present age of Raman's age is what? அப்படின்னு கேட்குறேன். ஓகேவா? 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்கு அப்படின்ட்டாங்க. 5 வருஷம் அப்புறம் நான் இவருக்கு எக்ஸ்னா 5 வருஷம் அப்புறம் x+5 வரப்போகுது. கரெக்டா? 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களின் வயதுகளின் கூடுதலை போல 2 மடங்கு. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எப்பவுமே 2 பேரும் வந்துட்டாங்கன்னா ஒருத்தருக்கு 5 வயசு ஏறிச்சுன்னா 2 பேருக்கு எத்தனை வயசு ஏறும்? 10 வயசு ஏறும். 10 வயசு ஏறும். அப்ப y பிளஸ் ஒருத்தருக்கு 5 வயசு, ஒரு பையன் 2 பையன், ஒருத்தருக்கு 5 வயசு, 2 பேருக்கு 10ன்னு மாறிட போகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? கூடுதலை போல 2 மடங்கு அப்படின்ட்டாங்க. அப்ப இங்க 2ன்னு சொல்லிட்டு வந்தது. ஓகேவா? இது முடிஞ்சா இப்ப இது 2த்தையும் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணினா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட். இதுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தான் பெஸ்ட் ஆப்ஷனு. இப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இது 45 இருக்குல்ல, இது 45 அப்ளை பண்ணுங்க. இந்த 45 அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு? y = x/3 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன வரும்? 45/3 x பதில 45/3 போட்டீங்கன்னா நமக்கு y என்ன வரும்? 15ன்னு கிடைக்கும். y ஓட வேல்யூ 15ன்னு கிடைக்கும். அப்ப x 45னா y 15 அப்படின்றத அப்ளை பண்ணுங்க ஈக்குவேஷன்ல. ஸோ அப்ப என்ன வரும் நமக்கு? இங்க 45 + 5 50 = 2 டைம்ஸ் இது 15 + 10 கரெக்டா? ஸோ ஒய்யோட வேல்யூ 15 அப்படியே இருந்தது. ஸோ ஆட் பண்ணினா நமக்கு 2 × 25ன்னு கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணா 50. ஸோ இங்கேயும் 50. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ ஆப்ஷன் ஏதாவது கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ஆப்ஷன் விஷன் போடாம வேற எப்படி போடவே முடியாதா சார் அப்படின்னா போடலாம். கொஞ்சம் ப்ராசஸ் பெருசா இருக்கும். டக்குன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்குவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு யாரோட கேட்குறாங்க? ராமனின் தற்போதைய வயது தானே கேட்குறாங்க. ஸோ ராமன்னா எக்ஸ் தான் வேணும். அப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல எக்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஒய் இருக்கக்கூடாது. அப்போ ஒய்னா நமக்கு என்ன தெரியும்? இப்போதான் கொண்டாந்து முன்னாடி பார்த்தோம். y = x/3 சொல்லிட்டு. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 ஒய்க்கு பதிலா x/3 போட்டு இங்கே ப்ளஸ்ன்னு போடுங்க. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் x + 30/3 இருக்கும். இங்க x + 5 இருக்கும். இந்த 3 இங்க 3x + 5 3s are 15 = 2x 60 கிடைக்கும். கரெக்டா? ஸோ இங்க 3x இருக்கு, இங்க 2x இருக்கு. இந்த பக்கம் வந்துச்சுன்னா x மட்டும் இருக்கும். கரெக்டா? 3x 2x போச்சுன்னா 1x. இங்க 60 இருக்கு, இங்க 15 இருக்கு. ஸோ 60ல 15 போச்சுன்னா 45. அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் போடலாங்க, நம்ம போடுறதா இருக்கு. ஓகே. ஸோ இதோட ஏஜஸ்ல நம்ம 14 சம் அடிச்சு நொறுக்கி இருக்கோம். ஒவ்வொரு சம்மே டிஃப்ரெண்டான வெரைட்டியான சம். ஓகே. ஏஜஸ் சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வந்துடும்ல, இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஏஜஸ்ல எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சு நொறுக்கிடலாம். ஓகேவா? ஏஜஸ்ல எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சு நொறுக்கிடலாம். 14 சம் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பக்காவா அடிச்சு நொறுக்கிடலாம். ஓகே. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். இத்தனை உங்களோட விடைபெறுது உங்கள் ரூபன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப். ஓகே. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.